ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 10ங்க. எப்படியோ ஒரு 10 டேஸ் ஓட்டியாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது ஸ்க்ரம்பிள்டு எக்கு. ஸ்க்ரம்பிள்டு எக்குனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அப்படியே நல்லா பொரியல் மாதிரி பண்ண வேண்டியதுதான். இதில் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரணுன்னா நான் பட்டர் ஆட் பண்ணேன். சீஸுமே ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் சீஸ் ஆட் பண்ணல. இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் போன பிறகு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அது கூடயே 1 கப் ஆஃப் டீயும் எடுத்துக்கிட்டேன், வித்தவுட் சுகருங்க. தென் பார்த்திங்கன்னா, போன வாரத்து வாஷிங் ஒர்க்கே நிறைய இருந்தது. ஏன்னா நேத்தியே ஊற வச்சுருந்தேன், துவைக்க முடியல, டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி துவைச்சி முடிச்சாச்சு. வாஷிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் பண்ணேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா ஓமான் பைசாவுக்கு ஒரு கட்டு 225 பைசா, நம்ம ஊர் பைசாவுக்கு ஒரு கட்டு 50 ரூபாய்ங்க. டெய்லியும் நமக்கு கிடைச்சா நல்லது தான். சம்டைம் தான் கிடைக்கும், சில நேரம் ரொம்ப காஞ்சி போயிருக்கும், நம்மளால வாங்க முடியாது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா அப்படியே ஒரு 2 கட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியும் 3 டேஸுக்கு அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை பொரியலும் காலிஃப்ளவர் ரைஸில் தயிர் சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நேத்தியே விளக்கி வச்சுருந்த பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாயந்தரம் சாமி படைச்சாச்சு. ஈவினிங் தான் வந்தாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னாங்க. அவங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். நேற்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓமானில் இந்த காலிஃப்ளவரோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலாக 1 கிலோ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரூபாயோட மதிப்புக்கு 176 ரூபாங்க. நான் 2.3 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா 405 ரூபாய் இந்த 2 காலிஃப்ளவரும். அதை அப்படியே வச்சா ஃப்ரிட்ஜில் இடம் பற்ற மாட்டேங்குது. அதனால் தனித்தனி பூவாக எடுத்து செப்பரேட்டாக பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்படியே அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து அப்படியே பக்கோடா போட்டு கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஆச்சி பிராண்டில் பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ எப்போ கேட்டாலும் இந்த மிக்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸும் 1 கப்பு டீயும் கொடுத்தாச்சு. நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் வீடு பார்க்குறதுக்காக போக போகிறோம். அதுக்கு முந்தைய நாளைக்கு ஆப்பத்துக்கு கொஞ்சம் அரிசி ஊற போட்டிருந்தேன். அதையும் அரைச்சி முடிச்சுட்டு கிடுகிடுன்னு கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தோம். பட் அந்தளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி, நெக்ஸ்ட் டே கொண்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் சாசேஜ் தான் எடுத்துக்கிட்டேன். இன்னி டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.